வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள். வாசிப்பவர் சூர்யா தேவி. தேர்தல் பத்திர முறையை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் கட்டிடம் தியாகராய நகர் அருகே கட்டப்பட்டு வந்த நிலையில் திடீரென நிதி நெருக்கடி காரணமாக நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் இந்த கட்டிடத்தை கட்ட நிதி திரட்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நடிகர் சங்கம் கட்டிடம் கட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரூபாய் 1 கோடி நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோருக்கான விண்ணப்ப படிவங்கள் வருகின்ற 19ஆம் தேதி முதல் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள தலைமை கழகத்தில் கிடைக்கும் எனவும், போட்டியிட விரும்புபவர்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் தலைமை கழகத்தில் வழங்க வேண்டும் எனவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தேர்தல் பத்திரம் ரத்து தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை அதிமுக வரவேற்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜி தொடர்புடைய வழக்குகளில் ஆரம்பம் முதலே சண்முகம் என்ற பெயர் அடிபட்டு வரும் நிலையில் ஐகோர்ட்டில் வாதாடிய செந்தில் பாலாஜி தரப்பு மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் சண்முகம் உதவியாளரே அல்ல என கூறியுள்ளார். தமிழக காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருவர் விரைவில் பாஜகவில் சேருவதற்கான வேலைகளில் பாஜக தலைவர் அண்ணாமலை தீவிரம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாஜக மாவட்ட நிர்வாகி ஒருவர் மதுரையில் நள்ளிரவில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் வங்கிகள் முதன்முறையாக 90% கல்விக் கடன் வழங்கியுள்ளன. வங்கியாளர்களுக்கு மதுரை மாவட்ட எம்பி சு. வெங்கடேசன் பாராட்டு தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் பக்தர்களுக்காக பேட்டரி மற்றும் மின்சார வாகனங்களை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.